போக்குவரத்து சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காண்டிப்பன் வழங்க நாம் கேட்கலாம். காண்டிப்பன், இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான கூடுதல் விவரங்கள். ஷியாம் சுந்தர், அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையில் நிற்கிறாங்க. ஒரு தரப்பு 3 வகையான கோரிக்கைகளை முன்னிறுத்தி வேலை நிறுத்தத்துக்கு நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. இன்னொரு தரப்பு 6 வகையான கோரிக்கைகளை முன்னிறுத்தி நோட்டீஸ், அதாவது ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் 15 நாட்கள் அதோட வேலிடிட்டி. அந்த 15 நாட்களுக்கு முன்பாக தொழிலாளர் நலத்துறையில கூப்பிட்டு அவங்கள பேச்சுவார்த்தை மேற்கொண்டு அவர்களை சமரசம் செய்து அனுப்ப வேண்டியது முறை. அதன் அடிப்படையில் தற்போது பாத்தீங்கன்னா 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு தற்போது அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 15 நாட்கள் காலமானது இன்றோடு முடிவடையுது. இந்த நிலையில தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாங்களோ அந்த தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதிகளும், அதே நேரத்தில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய எம்டிசி எம்டியும் எஸ்சிடிசி எம்டியும் இதுல பங்கேற்றிருக்காங்க. அது இல்லாம மற்ற 6 போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய HRD டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் கலந்துட்டு இருக்காங்க. முத்தரப்பு பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்க. இதை தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையராக இருக்கக்கூடிய ரமேஷ் முன்னிலையில 2 தரப்புல உட்கார வச்சு பேசுவாங்க. இவங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இதுல கலந்துரையாட போறாங்க. குறிப்பா சில தொழிற்சங்கங்கள் நாளையே வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா இன்னைக்கு காலையில் நடந்த அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல இந்த பேச்சுவார்த்தையில இவங்க கோரிக்கைகள் எந்த அளவுக்கு செவி சாய்க்கப்படுது, கோரிக்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு அமைப்புக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியா போடணும், பேச்சுவார்த்தைக்கு துவக்கப்படணும். ஏன்னா கடந்த டிசம்பர் 1ஆம் தேதியே அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கணும், இன்னும் தொடங்காம இருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும், அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள், அரசு பேருந்து, அரசு போக்குவரத்து கழகங்கள்ல இருக்கக்குள்ள அரசு ஊழியர்களா மாத்தணும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு 96 மாசம் டிஏ பணம் கொடுக்கப்படாம இருக்கு, அதை உடனடியாக கொடுக்கணும். இப்படி பிரதான கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இவங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை தான் தற்போது டிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய தொழிலாளர் நல ஆணைய அலுவலகத்துல துணை ஆணையராக இருக்கக்கூடிய ரமேஷ் முன்னிலையில நடந்துகிட்டு இருக்கு. எனக்குரிய 1.5 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தைக்கு முடிந்த பிறகுதான் இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும். ஷியாம் சுந்தர், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.